மத்திய பாஜக அரசுடைய முத்ரா கடன் திட்டம் மூலமா தமிழகத்துல மட்டும் 6 லட்சம் பேர் பயனடைந்து இருப்பதா கட்சியுடைய தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் தெரிவிச்சிருக்காரு. கோவையில பாஜக தொழில் முனைவோர் பிரிவு சார்பில் நடைபெற்ற கருத்தரங்குல அவரு சிறப்பு விருந்தினரா பங்கேற்று பேசினாரு. நம் நாட்டுடைய பொருளாதாரம் உலக அளவுல 4வது இடத்துக்கு உயர்ந்திருப்பது ஒரே நாள்ல நிகழ்ந்த மாற்றமே இல்லை அப்படின்னும் படிப்படியா நம்ம முன்னேறி இருப்பதா சொல்லியிருக்காரு. கடந்த 11 வருடங்களா ஊழல் இல்லாத அரசாங்கமா பிரதமர் மோடி அரசு திகழ்றதா நிதின் நபின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுடைய 11 ஆண்டு கால ஆட்சியில தமிழகத்துக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வழங்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காரு. கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுதுன்னு குற்றம் சாட்டிய அவரு தமிழக அமைச்சர்கள் சிலர் சனாதனம் குறித்து தொடர்ந்து தவறா பேசி வருவதா குறிப்பிட்டிருக்காரு. வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை தோற்கடிப்பது அவசியம்னு நபின் தெரிவிச்சிருக்காரு.